அப்படியே பிளேட்டில் வச்சாச்சுங்க. சூப்பராகிட்டு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பன்னீர் இட்லி வந்து சூப்பராக கிடச்சிருக்குங்க. இது சூடாக இருக்குது. இது ஆறிடுச்சிங்க. ஃபஸ்ட் எடுத்த இட்லி, இது ரெண்டாவது எடுத்த இட்லி. இதுக்கு வந்து சைடிஷ்டு வந்து தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேங்க. அட்டகாசமான சுவையில் தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன். தக்காளி குழம்புன்னு சொல்லலாம், பாம்பே சட்னின்னு சொல்லலாம். சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு இட்லி பண்ண போகிறாங்க. மண் கடாயில் இட்லி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி மண் கடாயில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மண் கடாயில் தான் பண்ண போகிறேன் இட்லி. துணி வண்டு கட்டி அவிக்க போகிறாங்க. வண்டு இட்லியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு நல்ல மண் வாசனையோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாளையிலலாம் இட்லி சட்டி இல்லைன்னா இந்த மாதிரி தான் அவிச்சு சாப்பிடுவாங்க. பழைய ஞாபகத்துக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மண் கடாய் இருந்ததுன்னா இந்த மாதிரி வண்டு கட்டி நம்ம நீராவியில் வேக வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இட்லி எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மண் கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அரை கடாய்க்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி ஒயிட் துணி இருந்துன்னா, இட்லி துணி இருந்துன்னா நம்ம மடித்து கட்டிடணுங்க. அதில் மேலே வண்டு கட்டிட்டு அப்புறமாட்டு நம்ம மாவு ஊற்றி வைக்கணும். இதை நனைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. இதை நனைச்சி எடுத்துக்கலாம். துணியை வந்து ஒத்தையாக போடணுனாலும் போட்டுக்கோங்க, ரெட்டையாக போடணுனாலும் போட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம துணி அப்படியே கட்டிடணுங்க. சுருக்குழாமல் கட்டிடுங்க. பானையில் வந்து சுருக்குழக்கூடாது. இந்த மாதிரி கட்டிடணுங்க. இந்த மாதிரி முறுக்கி நம்ம வச்சிட்டோம்னா அடுப்பில் தீப்படாத அளவுக்கு வச்சுக்கணுங்க. ஓரத்தில் அப்படி சொருகி வச்சுருங்க. அதில் ஒரு நூல் எதுவும் இருந்ததுன்னா வச்சு கட்டி வச்சிடணுங்க. இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க. சொருகி வச்சாச்சுங்க. இப்போ அடுப்பு நல்லா ஸ்பீடாக எரியட்டும். துணியில் படாத அளவுக்கு துணியை மேலே தள்ளி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்குங்க. நமக்கு எப்படி வண்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வண்டு கட்டி வச்சுருந்தாங்க. நான் டபுளாக மடித்து வச்சுருக்கேன். பெரிய துணியாக இருக்கனால சுற்றி மடக்கி இதில் வச்சுருக்காங்க. இது சின்ன துணியாக இருந்ததுன்னா அப்படியே வச்சு ஒரு நூல் வச்சு கட்டிடுங்க. ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நூல் வச்சு கட்டி காட்டுறேன். அல்டாக்கே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி நூல் வச்சு கட்டணுன்னா கட்டிக்கங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நூல் வச்சு இப்படி கட்டிக்கங்க. துணியை வந்து அவந்து விழாதுங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்ருங்க. சூப்பராக கிடைக்குங்க. அப்படியே நூலை சுற்றி வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஆவி வர ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படிமா நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணி நல்லா உள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கிடலாம். மாவு வந்து நேற்று அரைச்ச மாவுங்க. இதுதான் ஊற்றி வைக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி வச்சிடணும். அருமையான பன்னு இட்லிங்க. கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிக்கங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ரெடி ஆயிரும். நமக்கு எடுத்துக்கலாங்க. வெயிட்டியாக வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துடலாம் முடியா. வா, சூப்பராக வந்துருச்சுங்க. ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சுங்க.
சூப்பராக ஒட்டாமல் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம அடுப்பை சிம்மில் வைக்கணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஒரு கடாயை ஊற்றி வச்சுக்கலாம். இட்லியில் வந்து ரேசாக தண்ணி தொளிச்சிக்கோங்க. தண்ணி தொளிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா சூப்பராக கிடைக்கும். தண்ணி தொளிச்சாச்சு. அப்படியே ஒரு தோசை கரண்டி இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டி ஏதாவது வச்சு நம்ம அப்படியே எடுத்தோம்னா சூப்பராக வந்துடுங்க. வா, சூப்பரான பன் இட்லி ரெடிங்க. துணிலையும் கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டலை பாருங்கள். கொஞ்சம் ஆரோட்டு எடுத்தால் இது கூட ஒட்டாதுங்க. சூப்பராக கிடச்சிருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? இதே மாதிரி இன்னொரு இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக ஊற்றுனாலும் ஊற்றிக்கங்க, பெருசாக ஊற்றுனாலும் ஊற்றிக்கங்க. அன்றைக்கி பன் இட்லி தான் வைக்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இன்னொரு நாள் குட்டி குட்டியாட்டு இட்லியை வச்சு போடுறேன். பன் இட்லி மாதிரி வந்துடுங்க உங்களுக்கு. அப்படியே வேகட்டும், எடுத்துக்கலாம். அப்படியே இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. வாவ், நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க. ஆவி கப்பா கப்பா கப்பான்னு பறக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கில் குத்தி பார்க்கலாங்க. நம்ம எப்படி ஆவி பறக்கு பாருங்க. ஒட்டாமல் கிடச்சிருக்கு பாருங்க. இப்போ நம்ம தண்ணி தொளிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே தண்ணி தொளிச்சாச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். அட்டகாசமான சுவையில் பன் இட்லி கிடச்சிருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். துணியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். அப்படியே பிளேட்டில் வச்சாச்சுங்க. சூப்பராகிட்டு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பன் இட்லி வந்து சூப்பராக கிடச்சிருக்குங்க. இது சூடாக இருக்குது. இது ஆறிடுச்சிங்க. ஃபஸ்ட் எடுத்த இட்லி, இது ரெண்டாவது எடுத்த இட்லி. இதுக்கு வந்து சைடிஷ்ட் வந்து தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன். அட்டகாசமான சுவையில் தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன். அப்படியே பிளேட்டில் வச்சாச்சுங்க. சூப்பராகிட்டு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பன் இட்லி வந்து சூப்பராக கிடச்சிருக்குங்க. இது சூடாக இருக்குது. இது ஆறிடுச்சிங்க. ஃபஸ்ட் எடுத்த இட்லி, இது ரெண்டாவது எடுத்த இட்லி. இதுக்கு வந்து சைடிஷ்ட் வந்து தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன். அட்டகாசமான சுவையில் தக்காளி குழம்பு செஞ்சுருக்கேன். தக்காளி குழம்புன்னு சொல்லலாம், பாம்பே சட்னின்னு சொல்லலாம். சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. வாங்க மக்களே, சாப்பிட்றதுக்கு எல்லோரும். அருமையான சுவையில் பன்னு இட்லியும் தக்காளி சட்னியுங்க, பாம்பே சட்னி செஞ்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பருங்க. வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.